நம்ம தொடர்ந்து ஆம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இன்னைக்கு 4 அத்தியாயத்தை வந்து தியானிக்க போறோம். 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம். ಇವತ್ತಿನ ಯಥಾಪ್ರಕಾರವಾಗಿ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 11ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆம், இன்னைக்கு மொத பகுதி வந்து பைபிள்ல நெறைய காரியங்கள் வந்து அ கிளியரா இது நம்ம பண்ணலாமா? இப்படி பண்ணக்கூடாதா? அப்படின்ற சில காரியங்கள் வந்து எழுதியிருக்காது. இங்கிலீஷ்ல வந்து கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காது. கிளியரா இருக்காது. இப்படி இப்படி செய்யலாமா? இப்படி செய்யக்கூடாதா? அப்படின்னு இருக்காது. அந்த மாரி காரியத்துல எப்படி நம்ம அத வந்து நம்ம முடிவெடுக்கிறது? அத எப்படி வந்து நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து எப்படி அத வந்து சபையில நம்ம கடைபிடிக்கிறது குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನ ಹೊಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ. ಅದನ್ನ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸ್ಪಷ್ಟತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುವಂತದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. சோ இதுல வந்து ஒரு உதாரணத்தை வைத்து ஆம், நம்ம வந்து இத வந்து நம்ம பார்க்க போறோம். ಆ என்ன உதாரணம்னா, அந்த நாட்களிலே கொரிந்து நகரத்துல வந்து ஆ, ஒரு காரியம் வந்து ஒரு அந்த கோயில்களுக்கு ஆம், ஆம், சாக்ரிஃபைஸ் வந்து அது வந்து பலியிடுவாங்க. என்னத்த பலியிடுவாங்க? அந்த அனிமல்ஸ் வந்து பலியிடுவாங்க. அத குறித்து வந்து பைபிள் என்ன சொல்லுது? பவுல் எப்படி அத வந்து ஹேண்டில் பண்றாருன்றத பார்ப்போம். ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲಯಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಯಜ್ಞಗಳಾಗಿ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. சரி. ஸோ இந்த காரியத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். ஆ 3 விதமான காரியங்களை வந்து இந்த 8வது அதிகாரம் முழு அதிகாரமும், 8வது அதிகாரம் முழு அதிகாரம், அப்புறம் 10வது அதிகாரம் 14லிருந்து 32வது வசனம் வந்து இத பத்தி சொல்லுது. ஸோ இந்த ஹெட்டிங்ல இருக்கு பாருங்க. அந்த 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 குறிப்பை குறித்து நாம வந்து பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ 2 ವಿಚಾರಗಳ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತದೆ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 13ನೇ ವಚನದವರೆಗೆ, ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 14ರಿಂದ 32ನೇ ವಚನದವರೆಗೆ ಇಲ್ಲಿ 3 ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲು ತರಾಗಿರ್ತೇವೆ. இந்தியாலயும் இந்த சில கேள்விகள் இதுக்கு டைரக்ட்டா இல்ல. இதுக்கு சம்பந்தப்பட்ட சில கேள்வி வரும். எப்படின்னா, பிரசாதம் நம்ம சாப்பிடலாமா? அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்பாங்க. ಭಾರತದಲ್ಲೂ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೂರಕವಾದಂತ ಇದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಪೂರಕವಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರ್ತದೆ. ಪ್ರಸಾದವನ್ನ ನಾವುಗಳು ತಿನ್ನಬಹುದಾ? சரியா? ஸோ, அ அதை குறித்து அந்த டைம்ல வந்து கொரிந்து சபைக்கு இந்த கேள்வி இருந்துச்சு. இந்த கறி வந்து மார்க்கெட்ல விக்கிறாங்க. இந்த கறிய நம்ம வாங்கி நம்ம வீட்ல சமையல் செய்யலாமா? இத நம்ம சாப்பிடலாமான்ற ஒரு கேள்வி. ಆ ಒಂದು ಮಾಂಸವನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕೆಟ್‌ನಲ್ಲಿ ಮಾರುಕಟ್ಟೆಯಲ್ಲಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಅದನ್ನ ಆಹಾರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾ ಅಥವಾ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದಾ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஸோ இந்த கறி வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த அந்த விக்கிரக ஆராதனை செய்ற கோயில்ல அந்த கறிய வந்து படைக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ಮೊದಲೇನಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಮೊದಲು ಆ ಒಂದು ಪ್ರಾಣಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ அந்த வந்து எல்லாம் வந்து அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சில பகுதிய எடுத்து அது வந்து எவ்வளவு தேவையோ அத மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்த வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்துருவாங்க. மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு அத கொண்டு வருவாங்க. ಅದ್ರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಅದನ್ನ ಮಾತ್ರ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಮಿಕ್ಕ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಮಾರುಕಟ್ಟೆಗೆ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இப்போ கொரிந்து சபையில சில பேர் கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. இப்போ அந்த கறிய, அந்த மாம்சத்த வந்து சாப்பிடலாமா? வீட்ல வந்து சமையல் செய்து சாப்பிடலாமா? இல்லையா? அப்படின்னு தான் கேள்வி. ಆ ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೆಲವರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಮಾರುಕಟ್ಟೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿರತಕ್ಕಂತ ಆ ಮಾಂಸವನ್ನ ನಾವು ಅಡಿಗೆ ಆಹಾರವನ್ನ ಮಾಡಿ ತಿನ್ನಬಹುದಾ ಅಥವಾ ತಿನ್ನಬಾರದಾ ಎಂಬತಕ್ಕಂತ ಪ್ರಶ್ನೆ. அவங்களுக்கு என்னன்னா, ಅವ್ರಿಗೇನಂದ್ರೆ 2 விதமான சபையில ஜனங்க இருந்தாங்க சர்ச்ல. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಜನಗಳಿದ್ರು. புது விசுவாசிகள், ஆ, நல்லா ஆண்டுக்குள்ள மெச்சூரான பழைய விசுவாசிகள் இருந்தாங்க. சத்தியத்தை முழுசுமாய் கடைபிடித்திருந்த, தெரிந்து கொண்டிருந்த விசுவாசிகள். 2 விதமான விசுவாசிகள். 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ರು. ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಹಳೆಯದರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು. சோ அவங்களுக்கு வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு எல்லா ஞானமும் தெரியும். நம்மளுக்கு விடுதலை இருக்கு. இந்த வந்து விக்கிரகங்கள்னா ஒண்ணும் இல்ல. விக்கிரகங்கள் வந்து நிஜமான தெய்வனே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரியும். ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳು ನಿಜವಾದಂತ ದೇವರುಗಳಲ್ಲ ಅಂತಕ್ಕಂತ ಸತ್ಯ. சோ அந்த விக்கிரகங்களுக்கு படைத்த கறி வந்து ஒண்ணும் இல்ல. அந்த கறிய நம்ம சாப்பிடலாம். நம்ம அதுல ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படின்றது வந்து அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய அந்த அறிவு, அவங்களுடைய அந்த பைபிள் சத்தியத்தை அவங்க அப்படி புரிஞ்சிருந்தாங்க. ಅವರು ಸತ್ಯವೇದವನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ತಿಳುವಳಿಕೆನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜೀವ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳು, ಅದಕ್ಕೆ ಪೂಜೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ತಿನ್ನಬಹುದು, ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳಿಲ್ಲ, ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம். இதுதான் சத்தியம். ஓகே, இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படையா வச்சுட்டு
இத வந்து எப்படி நம்ம சர்ச்ல கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಇದನ್ನ ಈ ವಚನಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಈ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಗೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು ಎಂತಕ್ಕಂಥದ್ದು ವಿಷಯಗಳು. சரி, ஃபர்ஸ்ட் 8வது அதிகாரம் 4ல இருந்து 6வது வசனம் பாருங்க. 1 ಎಂಟನೇ கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4ல இருந்து 6. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 6ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸ್ರಿ. ம். விக்கிரமானது என்னதில்ல? ஒண்ணுமில்ல அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ ವಿಗ್ರಹವು ಏನು ಅಲ್ಲವೆಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ம். 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 ஓகே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, கிளியரா சொல்லிடுறாரு அப்போஸ்தலன் பவுல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது. என்ன சத்தியம்? இருக்கிறதே ஒரே ஒரு தேவன் தான். மத்த விக்கிரகங்கள்லாம் தேவன் அல்ல அப்படின்னு கிளியரா சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಮಗಿರುವಂತದ್ದು ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬ ದೇವರು, ಮಿಕ್ಕ ಯಾವುದು ಕೂಡ ದೇವರುಗಳಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து சபையிலே நம்ம சத்தியத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறவங்க நம்மளுக்கு இது தெரியும். ಇದನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನ ಅರಿತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ஆனா 7வது வசனத்துல பாருங்க, சில பேருக்கு இது ஞானம் இந்த நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ಆದ್ರೆ ಕೆಲವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. பாருங்க, இப்ப என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, சர்ச்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ஆம், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து விக்கிரம் வந்து 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8வது வசனம் என்ன படிக்குது நம்ம படிச்சிருவோம் பாருங்க. ಅಲ್ಲಿ 8ನೇ ವಚನ ಓದ್ಬಿಡೋಣ ನೋಡ್ರಿ. போஜனமானது ம். நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. ம். புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. சோ பாருங்க, இது வந்து நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆக போறது இல்ல. ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವುದರಿಂದ ನಮಗೆ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. சோ அது எப்படி வேணா சாப்பிடலாம் நம்ம. ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನು ಊಟ ಮಾಡಬಹುದು. நம்ம சாப்பிட்டு வெளியே தான் போகுது அது. ಅದು ಊಟ ಮಾಡಿ ಅದು ಬಹಿರ್ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಡ್ತದೆ. இதான் இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி சொன்னாரு. ಇದನ್ನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಬಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. வெளியில இருந்து வர்றது நம்மள தீட்டுப்படுத்தாது, இருதயத்தின் காரியங்கள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ಅಲ್ಲಿ சொல்லியிருக்காரு. ಬಾಹ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರದೊಳಗಡೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಆಂತರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ನಮ್ಮನ್ನ ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க வந்து சில விசுவாசிகள் என்ன பண்றாங்க, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, விக்கிரகம்லாம் ஒண்ணும் இல்லல்ல, நான் இந்த கறியை சாப்பிடுறேன், இந்த கறியை சாப்பிடுறதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்னா இது என்ன தீட்டுப்படுத்தாது அப்படின்னு அவங்க ஞானம் இருக்கிறது, பைபிள் ஞானம் இருக்கிறதுனால பெருமையா இருந்து அது பண்ணிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಜ್ಞಾನ ಇರುವುದರಿಂದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೊಡ್ಡಸ್ತಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದನ್ನ ತಿಂದ್ರೆ ನಮಗೆ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அங்க 10வது அதிகாரத்துல 19வது வசனம், 10வது அதிகாரம் 26வது வசனத்துல அது போட்டிருக்காங்க. we can eat anything we want. எது வேணா சாப்பிடுவோம், எங்களை தடை செய்யறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள், அந்த சர்ச்சில் இருக்க சில கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணாங்க. 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಕೆಲವು ವಚನಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, ನಮಗೆ ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಆಸ್ಪದಗಳಿಲ್ಲ, ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವುದು ಕೂಡ ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕೂ ಆಸ್ಪದಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. விக்கிரகங்களுக்கு படைத்த அந்த 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 மாம்சம் இருந்தா அதை வந்து நாங்க வீட்டுல கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನೈವೇದ್ಯ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಮನೆಯಲ್ಲೇ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பட் ஆனா ஒரு சர்ச்சில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದನ್ನು ನಿಭಾಯಿಸಲ್ಪಡಬೇಕು? பாருங்க, வசனம் படிங்க. 8வது அதிகாரம் வசனம். 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಚನ. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் ம். நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று எல்லாருக்கும் அறிவு உண்டென்றும் நமக்கு தெரியுமே. தெரியுமே. அறிவு அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ஆ, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பாருங்க, அறிவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருமையை உண்டாகும். அப்படியே வீங்கிருவாங்களாம், பஃப்ஸ் அப் அப்படின்னு. நாலேஜ் வில் பஃப் அப், அப்படியே பெருமை வந்துருமா. நிறைய அறிவு வர வர பஃப் அப் ஆயிருமா. ஆனா அன்பு என்ன பண்ணுமா, இன்னொருத்தர் பலவீனமா இருக்கிறவங்கள ಕೆಟ್ಟಿ ಬಿಡುಮ, ಇಟ್ ಬಿಲ್ಡ್ ಅಪ್ அப்படின்ற ವ್ಯತ್ಯಾಸத்தை ಕಾಟ್ರಾರ್ ಪೌಲ್. ಅಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜ್ಞಾನ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ, ಹೇಗೆ ಆ ಒಂದು ಬಲವನ್ನು ಉಬ್ಬಿಕೊಳ್ತದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ. ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. சோ இப்போ 3 ஒரு சினாரியோ, 3 இடத்துல வந்து இந்த கறி சாப்பிடுறத குறித்து வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இந்த 10வது அதிகாரத்துல. 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3 ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುವಂತದ್ರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, அடுத்த பகுதி வாங்க, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. அங்க வந்து பாருங்க, அந்த இடத்துல
3 கொஞ்சம் கீழ ஓகே. ஃபுட் ஆஃபர்ட் அஸ் சாக்ரிஃபைஸ் இன் டெம்பிள்ஸ். சில பேர் என்ன பண்ணாங்களாம், நான் வசனத்த குறிப்பு குடுத்திருக்கிறேன். நான் எத சொன்னாலும் அதுக்கு வசன குறிப்பு அங்க சைடுல இருக்கும். நீங்க அத பார்த்துக்கங்க. சோ வசன குறிப்பு எடுத்து நம்ம வந்து போறதுக்கு டைம் இல்ல நம்மளுக்கு. சோ எது நான் சொல்றேனோ எல்லாத்துக்கும் அந்த வசன குறிப்பு அங்க ಸೈಡ್ல குடுத்திருப்பேன். ಅಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವೋ ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳನ್ನ ಒಂದು ಪಕ್ಕದ ಭಾಗದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತೀನಿ. ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಮಯಗಳು ಇರುವುದಿಲ್ಲದಿರತಕ್ಕಂಥ ಕಾರಣ. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் என்ன பண்றாங்க, ஏய் எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு. நாங்க அந்த கோயிலுக்குள்ளே அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்க இருக்கிற கறிய அப்படியே டைரக்ட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கேங் சாப்பிடுது. ಆ ಒಂದು ಗುಂಪು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾವು ಆ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ನೇರವಾಗಿ ಆ ಒಂದು ಮಾಂಸವನ್ನ ತಿಂತೇವೆ ಎಂಬುದಾಗಿ, ನೇರವಾಗಿ ತಿಂತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಗುಂಪು ಹೇಳ್ತಾ ಇದೆ. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ஏய் இது வந்து விக்கிரமே ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டா வெளிய தான் போகுது. நான் மார்க்கெட்ல அது எங்க இருந்தாலும் வந்திருந்தாலும் பரவாயில்ல. அது கறி கடையில இருந்து வந்துருச்சுனாலும், அந்த கோயில்ல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல. நான் வாங்கிக்கிறேன். அத வாங்கி வீட்ல போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು ಕೂಡ ಅದು ಬಹಿರ್ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ. ಹಾಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿ ಅಥವಾ ಮಾರುಕಟ್ಟೆಯಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿ, ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಗುಂಪು. இன்னொரு ஒரு குரூப் என்ன பண்றாங்க, ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எங்க வீட்ல கொண்டு வந்து யார் வந்தாலும் பரவாயில்ல. அவிசுவாசி வந்தாலும், புது விசுவாசி வந்தாலும், பழைய விசுவாசி வந்தாலும் அந்த கறிய வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರ್ಬೋದು, ಹಳೆ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾರೇ ಬಂದ್ರು ಕೂಡ ಆ ಒಂದು ಮಾಂಸವನ್ನ ನಾನು ತಿಂತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಗುಂಪು. இப்போ எது ரைட்றாங்க? ಯಾವ್ದು ಸರಿ ಯಾವ್ದು ತಪ್ಪು? அவங்களுக்கு ஞானம் இருக்கு. ஏய் இதுல வந்து ஒண்ணும் இல்ல. ஏன் 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 ஃப்ரீடம ஏன் வந்து நீங்க பிடுங்குறீங்க? எனக்கு ஆண்டருக்குள்ள விடுதலை இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன். சோ மத்ததெல்லாம் விக்கிரகம் அதெல்லாம் தேவனே இல்ல. நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஞானம் இருக்கு. நான் அப்படிப்படி செயல்படுறேன். என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு வந்து ஒரு குரூப் இருக்காங்க. ಆ ಒಂದು ಗುಂಪು ಇದೆ, ಅವರಿಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯತೆ ಇದೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ನನಗೆಲ್ಲವೂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯತೆ ಇದೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಆತನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಮಿಕ್ಕ ಯಾರು ಕೂಡ ದೇವರುಗಳಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನಗೆ ಯಾಕೆ ಇದನ್ನ ಅಡೆತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಂಪುಗಳು. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சர்ச்ல நம்ம இருக்கும்போது, சர்ச் விசுவாசிகளோட நம்ம பழகும்போது, அவிசுவாசிகளோட பழகும்போது நம்ம அன்பினாலே செயல்படணும். அன்பு தான் மத்தவங்க வாழ்க்கையை கெட்டி விடும் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்ல வரார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾವು ಸಭೆಯ ಭಾಗಗಳಲ್ಲಿರುವಾಗ ಪ್ರೀತಿಯ ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ವಿಷಯವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ அப்ப என்ன பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நீ வந்து நீ சாப்பிடலாம்ப்பா. பட் ஆனா அது ஒரு அவிசுவாசி, ஒரு புது விசுவாசி பாக்குறான் வச்சுக்க. ನೀನ್ ತಿನ್ಬಹುದು, ಆದ್ರೆ ಅದನ್ನೇ ಒಬ್ಬ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ನೋಡ್ತಾನೆ. ಅದನ್ನ அப்போ என்ன நினைப்பான் அவன்? ಅವನೇನ್ ಅಂದ್ಕೊಳ್ತಾನೆ, அவனுடைய என்னது விசுவாசம் வந்து என்னவா இருக்கும்? இன்னும் சின்னதா தான் இருக்கும். ஒரு சின்ன விசுவாசம் தான் இருக்கும். ಆತನ ಒಂದು ನಂಬಿಕೆ ಚಿಕ್ಕದಾಗಿನೇ ಇರ್ತದೆ. சோ அவனு வந்து தடையாயிராத. 9வது வசனம் பாருங்க. ಅದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ನೀನು ತಡೆಯಾಗಿರ್ಬೇಡ. 9ನೇ ವಚನ. 8, 9. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். பாருங்க பலவீனமா இருக்கிறான் அந்த புது விசுவாசி. அவனுக்கு தடுக்கல் ஆகுற மாதிரி நீ வந்து என்ன போயிட்டு அவன் போய் அந்த 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 கறியை வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. ಆ ಹೊಸ ವಿಶ್ವಾಸ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ವಿಘ್ನವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಬಳಿಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಮಾಂಸವನ್ನು ನೀನು ತಿನ್ನುವಂತವನಾಗಿರ್ಬೇಡ. சோ அப்போஸ்தலன் பவுல் கடைசி 13வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் சாப்பிடணுமா இருந்தா நான் கறி வாழ்க்கையில ஃபுல் கறியே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூட அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಆಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಜೀವನ ಪರ್ಯಂತ ಒಂದು ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ನಮಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நம்ம ஒரு காரியத்தை நம்மளுக்கு செய்யலாம் அது. பட் நான் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா சபையில அது வந்து செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு 3 ஒரு 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 3 கேள்விகள் நம்மளே கேட்டுக்கலாம். ಆ ಸಭೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡ್ಬೇಕಾ ಅಥವಾ ತಿನ್ಬೇಕಂತಕ್ಕಂತ 3 ಪ್ರಶ್ನೆಗಳು ಆ ಒಂದು ಸಭೆಯ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. பைபிள் என்ன சொல்லுது? ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? கீழ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. பைபிள் ரெக்கமெண்ட்ஸ் இருக்கு பாரு. அந்த பகுதி போங்க. பைபிள் ரெக்கமெண்ட்ஸ் இன்னும் கீழ. நெக்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ஆல்ரெடி வசனம் பார்த்தோம். ಮೊದಲ ವಚನ ನೋಡಿದೀವಿ. அன்பு என்ன பண்ணுமா? ಪ್ರೀತಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ஞானம் இருந்தாலும் அன்பு என்ன பண்ணுமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது வந்து லவ் பில்ட்ஸ் அப். அதை வந்து ஒருத்தர் வந்து ஊக்கு வைத்து வந்து அவங்களை வந்து பில்ட் பண்ணும். ಅಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು, ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಉಬ್ಬಿಸ್ತದೆ. ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತದೆ. சோ பவுல் கிளியரா சொல்றாரு, எனக்கு தெரியும் உனக்கு ஃப்ரீடம் இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு வந்து உரிமை இருக்கு போறதுக்கு. ஆனா தயவு செய்து நீ போவாத. அந்த 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 விக்கிரகம் இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு நீ போய் அந்த கறியை சாப்பிடாத அப்படின்னு வந்து 8வது அதிகாரம் 10வது வசனமும் 10வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை சொல்றாரு. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವಿದೆ, ನಿನಗೆ ಸ್ವತಂತ್ರತೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನಬೇಡ ಎಂಬುದಾಗಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ, 10ನೇ ಅಧ್ಯಾಯ 20, 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2வது சொல்றாரு, 2ನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிற, ನೀನು ಮಾರುಕಟ್ಟೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಿ, அங்க போய் விசாரிக்காத இந்த கறி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்காத. ಆ ಒಂದು ಮಾಂಸವು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಬೇಡ. நீ வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சு வேணா சாப்பிட்டுக்க தனியா. ನೀನ್ ಬೇಕಿದ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನೀನು ಏಕಾಂತವಾಗಿ ಅದನ್ನ ಮಾಡಿ ತಿಂದುಕೋ. ஆனா அதே நேரத்துல நீ வந்து ஒரு புது விசுவாசி வீட்டுக்கு இல்ல அவிசுவாசி வீட்டுக்கு போற. ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅವಿಶ್ವಾಸಿಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ.
அங்க போய் நீ வந்து 10வது அதிகாரம் வந்து இது போட்டிருக்கு. அவங்க வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. நீ சாப்பிட அவங்க நீங்க சாப்பிட போற, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ கறி எங்க இருக்குன்னு வந்ததுன்னு கேட்காத, நீ குடுத்தாங்கன்னா நீ சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮಾಂಸ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಬೇಡ, ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಿಂದು ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை அந்த அவிசுவாசி பிரதரோ இல்ல புது விசுவாசி சொல்லிறாரு, சார் இந்த கறி வந்து நான் கோயில்ல மிச்சமான கறியை கொண்டு வந்து நான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, ಒಂದು ವೇಳೆ ಆ ಒಂದು ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ಇದು ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಮಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಾಂಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಇದನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, சாப்பிடாத அப்படின்னு. ಊಟ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உனக்கு உரிமை இருக்கு, ஆனாலும் நீ சாப்பிடாத. ನಿನಗೆ ಒಂದು ಅರ್ಹತೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ತಿನ್ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. புரிஞ்சா எல்லாருக்கும்? லைக் ಅರ್ಥ வந்து ಆಗ್ತಿದೆಯಲ್ವಾ? நம்ம லைஃப் வந்து என்னவா எதுல வந்து கட்டப்படணும் நம்ம லைஃப்? அகாப்பே அன்பினாலே நம்மளுடைய ஒருத்தருக்குள்ள இருக்கிற உறவு கட்டப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ನಮ್ಮ ಜೀವನವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಒಂದು ಪ್ರೀತಿ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೇಕು So, ಎಂಬುದಾಗಿ. நீங்க கேள்வி கேட்காதீங்க, எனக்கு உரிமை இல்லையா, கறி சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வந்து என் மனசாட்சி ஆண்டுக்கும் எனக்கு மனசாட்சி கரெக்டா இருக்குல்ல, மத்தவனுக்காக நான் இது பண்ணி தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அன்பினாலே நீ செய் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಐಕ್ಯತೆ ಇದೆ, ಯಾಕೆ ಇತರರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇತರರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯ ತೋರಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. So, இப்போ இந்தியாவுக்கு வருவோம், நம்ம நிலைமைக்கு வருவோம், இப்போ நம்ம சூழ்நிலைக்கு வருவோம். ಈಗ ಭಾರತ ದೇಶದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬರಲ್ಪಡೋಣ. சில டைம் நீங்க சொல்லலாம், பிரதர் நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போறேன், அந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு இருக்கு, ஆமா அந்த ஹோட்டல்ல வந்து சாராயமும் விக்கிறான், நான் சாப்பாடு தானே போறேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ನೀವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಬಹುದು. ಆ ಒಂದು ಹೋಟೆಲ್ ನಲ್ಲಿ ಸಾರಾಯಿಯನ್ನು ಕೂಡ ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க கூட்டு போற ஒரு விசுவாசி பிரதரை கூட்டு போறீங்க சாப்பிடுறதுக்கு, அந்த ஹோட்டல் கூட்டு போறீங்க. ನೀವೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಒಬ್ಬ ಸಹೋದರನ್ನ ಆ ಒಂದು ಹೋಟೆಲ್ಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಿ. அவர் புது விசுவாசி, ಅವರೊಬ್ಬ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ. அவர் 20 வருஷம் சாராய பழக்கத்துல இருந்து அடிமையாகி இப்ப விடுதலையாகி வந்திருக்கிறார் அந்த 20 சர்ச்சுக்கு. ವರ್ಷದಿಂದ ಒಂದು ಮದ್ಯಪಾನದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಹೊಂದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಈಗ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಸಭೆಗಳಿಗೆ. இப்ப நீங்க எங்க கூட்டு போறீங்க அவரை? ಈಗ ನೀವು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೀರಿ ಅವ್ರನ್ನ? சாராயம் பாருக்கு கூட்டு போல, ஹோட்டல்ல என்னவோ இருக்குது, அந்த இது இருக்குது, உங்களுக்கு போலாம், ரைட்ஸ் இருக்கு, நீங்க உரிமையா நீங்க போலாம். ஏன்னா நீங்க அங்க குடிக்க போல, நீங்க சாப்பிட தான் போறீங்க. பட் ஆனாலும் அவருக்கு என்ன வரும், ஒரு புது விசுவாசிக்கு என்ன வரும், டெம்டேஷன் வரும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ, ನಿಮಗೆ ಒಂದು ಅರ್ಹತೆ ಇದೆ ಅದಕ್ಕೆ. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಅವರಿಗೆ ಬರಲ್ಪಡ್ತದೆ. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், அப்படி ப்ராப்ளம் இருக்கிற இடத்துக்கு நான் போவே மாட்டேன், நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிடுறேன், சாராய விக்காத ஹோட்டலுக்கு நான் போறேன் அப்படின்னு வந்து நம்ம அன்பினால என்ன பண்றோம், நம்ம போறோம். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾರಾ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವೆಜ್ ಹೋಟೆಲ್ಗೆ ನಾನು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀನಿ. சில வாலிப பசங்க வந்து கேட்பாங்க என்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. ಕೆಲವು ಸಹೋದರರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ಅಣ್ಣ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾರ್ಟಿಗೆ ಹೋಗಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ. ஆனா அங்க எல்லாம் சாராயம் எல்லாம் குடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க, ஸ்மோக் எல்லாம் பண்ணுவாங்க, நான் வந்து அதுக்கு போக மாட்டேன், பட் நான் போய் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு பழகுறதுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಸಾರಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಮದ್ಯಪಾನ ಅಥವಾ ಧೂಮಪಾನ ಎರಡನ್ನೂ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಾನು ಕೇವಲ ಸ್ನೇಹಿತರೊಡನೆ ಒಡನಾಟ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் சொல்லுவேன், தம்பி உனக்கு நீ போலாம், பட் ஆனா அதுல வந்து ஒண்ணு தடையே இல்ல, நீ போலாம், பட் ஆனா அது வந்து உனக்கு பிரயோஜனமா இருக்குமா? ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ನೀನು ಹೋಗಬಹುದು, ಆದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿ ನಿನಗೆ ಅದಿರ್ತದೆ. அது ரெண்டாவது, அது ಎರಡು- வந்து அது வந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருமா? ಎರಡನೇದಾಗಿ ಅದು ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದ. ஒரு புது விசுவாசி உன்னை பாக்குறான் அந்த பார்ட்டில, பார்த்தவன அவன் என்ன நினைப்பான் உன்னை ಅங்க பாக்கும்போது? ಆ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ತಾನೆ. ಆ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನ್ ಅನಿಸ್ತದೆ ಅವನಿಗೆ? நீ பெப்சி தான் குடிச்சிட்டு இருப்ப, ನೀನ್ ಪೆಪ್ಸಿ ಕುಡಿತಾ ಇರ್ತಿ, அவன் நினைச்சுமா விஸ்கி குடிக்கிற அப்படின்னு நினைச்சுக்கோ. ಅವನು ಅಂದ್ಕೊಳ್ತಾನೆ ವಿಸ್ಕಿ ಕುಡಿತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. சோ புரியுதுல்ல, நம்ம வந்து இதுல பைபிள்ல வந்து போவே கூடாது, கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லல. இது வந்து கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இது வந்து லைக் இப்போ சினிமா பாக்குறது, இத மாதிரி பிரசாதம் சாப்பிடுறது, இத மாதிரி காரியங்கள். சோ நம்ம வந்து இந்த 3 காரியங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். அது என்ன கேள்விகள்? ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಗ್ಲೇಬೇಕು ಅಥವಾ ಹೋಗ್ಲೇಬಾರ್ದು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಲ್ಲ, ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ಇತ್ಯರ್ಥಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಇರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த 3 கேள்விகளை நம்ம கேட்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಆ 3 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ. முதலாவது, ಮೊದಲನೇದಾಗಿ 10வது அதிகாரம் பாருங்க, 20 21வது வசனம். 10ನೇ ಅಧ್ಯಾಯ 20 21ನೇ ವಚನ. ஆம், இது வந்து நம்மள வந்து அசுத்தமான வழிக்கு அந்த விக்கிரகத்தின் மூலியமாய் நம்ம வந்து ஐக்கியமாயிடுறோமா? அந்த அவன் சில பேர் சொன்னாங்கல்ல, நான் வந்து அந்த கோயிலுக்கு இந்து கோயில் சாரி சொல்றேன், லைக் அந்த விக்கிரகம் இருக்கிற அந்த கொரிந்தில இருக்கிற கோயிலுக்கு நான் போலாமா, போய் அங்க போய் ஐக்கியம் பண்ணலாமா, அவங்களோட ஐக்கிய விருந்து சாப்பிடலாமா அப்படின்னு வந்து சில பேர் சொன்னாங்களாம். ஏன்னா அந்த கோயில்ல வந்து அந்த சாமி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 20வது வசனம். ಅಲ್ಲಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಥವಾ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಐಕ್ಯತೆಯ ಒಂದು ಭೋಜನವನ್ನ ಮಾಡಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ.
அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் ம். பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. சார் ஆப்போசிஷன் எடுத்துட்டு இந்த ஆண்டோடைய இதுல பந்திலையும் பங்கு பெறுறீங்க, அங்க போயிட்டு அவங்க கூட ஐக்கியமா இருக்கிறீங்க, ரெண்டு பேர்கிட்டயும் நீங்க ஐக்கியமா இருக்க முடியாதுன்னு வந்து ಕ್ಲಿಯರಾ சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ದೇವರ ಒಂದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಲ್ಗೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದೇ ಮಾತ್ರವಾಗಿ ಆ ಒಂದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಆ ಒಂದು ಅನನ್ಯ ಕೂಟದಲ್ಲೂ ಕೂಡ ನೀವು ಎರಡರಲ್ಲೂ ಕೂಡ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಿಕೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ சோ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப நான் வந்து அந்த ஒரு இடத்துக்கு நான் போறேன்னா, ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னா, அது வந்து என்ன தப்பான விக்கெட் லைஃப் ஸ்டைல், ஒரு தப்பான வழிமுறைக்கு என்ன கொண்டு போகுமா? முத கேள்வி நம்ம ಕೇಳ್ಕணும். ಮೊದಲ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತದ ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ரெண்டாவது கேள்வி என்னது? ಎರಡನೇ ಪ್ರಶ್ನೆ ಏನು? 23வது வசனம், 10வது அதிகாரம் 23வது வசனம். 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 23ನೇ ವಚನ. எல்லாவற்றையும் அனுபவிக்க ம். எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ம். எல்லாம் தகுதியாயிராது. ம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க, என்ன உண்டாக்காது? பக்தி விருத்திக்கு உண்டாக்காது. இது வந்து மத்தவர்களுடைய பக்தி விருத்திக்கு வந்து நானும் காரணரா இருக்கேன். சோ மத்தவர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணுமா? ನಾವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರ ಒಂದು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಗೆ ಇದು ಬಾಧೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು. ரெண்டாவது கேள்வி. ಎರಡನೇ ಪ್ರಶ್ನೆ. மூணாவது 31வது வசனம் படிங்க. ಮೂರನೇದಾಗಿ 31ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். யாருக்கு மகிமைக்காக நம்ம செய்றோம்? தேவனுடைய மகிமை. இந்த மூணு கேள்விகளை நம்ம கேட்டா நம்மளுக்கு இது போணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கு கிளியரா ஆன்சர் ಈ கிடைக்கும். 3 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾ ಬೇಡ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಗಳು ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. சில பேர் சொல்வாங்க, பிரதர் இந்த மாதிரி பாட்டு கேட்கலாமா, இந்த ராக் மியூசிக் கேட்கலாமா, இந்த ஹெவி மெட்டல் மியூசிக் கேட்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರಾಕ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾದ್ಯಗಳ ಒಂದು ಸಂಗೀತಗಳನ್ನ ಕೇಳಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதுல தப்பே இல்லையே பிரதர், மியூசிக் நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ತಪ್ಪೇ ಇಲ್ವಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಮ್ಯೂಸಿಕ್ ತಾನೇ ನಾನು ಆನಂದಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆனா ஒரு விசுவாசி இருப்பாரு, ಆದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸ ಇರ್ತಾನೆ. நம்ம சர்ச்சில் இங்கிலீஷ் சர்ச்சில் ஒருத்தர் வராரு, அவர் வந்து அந்த அந்த ஹெவி மெட்டல் இதுல இருந்து வெளியே வந்திருக்காரு, விடுதலையாய் வெளியே வந்திருக்காரு. ಆ, இப்ப அவர் முன்னாடி போயிட்டு அவர் இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு, நான் என் போன்ல வந்து அந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருக்கேன்னா அவருக்கு என்ன ஆகும்? அவருடைய மனசாட்சி என்ன ஆயிரும்? அது வந்து வீக்கா இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗ ಒಂದು ಆಂಗ್ಲ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಈಗ ತಾನೇ ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾದ್ಯಗಳಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಒಂದು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರ ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಂಗೀತಗಳನ್ನ ಮೊಬೈಲ್ ಕೇಳುವಾಗ ಅವರ ಒಂದು ಬಲಹೀನತೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತೆ ಪುನಃ ಏನಾಗ್ತದೆ, ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. நான் அந்த மியூசிக்கே கேட்க மாட்டேன், அவர் இருக்கும்போது நான் கேட்க மாட்டேன் அந்த மியூசிக். ಅವ್ರು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂಗೀತಗಳನ್ನ ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ. சோ அதனால இந்த மூணு கேள்விகளையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. முதலாவது, இது வந்து துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு என்ன நடத்தாதா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಇದು ನನ್ನ ನಡೆಸುವುದಿಲ್ವಾ ಎಂಬತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ. ரெண்டாவது, என்னை சுத்தி இருக்கிற கிறிஸ்தவன் சகோதர சகோதரிகளுக்கு இது வந்து தடையா இருக்காதா? ನನ್ನ ಸುತ್ತಮುತ್ತ ಇರತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ಇದು ಒಂದು ಅಡೆತಡೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ವಾ? மூணாவது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருதா? ಮೂರನೇದಾಗಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಇದು ಮಹಿಮೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? சோ இது எந்த காரியம் உங்களுக்கு குழப்பமா இருக்கோ அதுக்கு வந்து இந்த மூணு கேள்வியும் கேட்டாலே உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ಯಾವುದು ನಿಮಗೆ ಒಂದು ರೀತಿಯ ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ, ಅದರಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಸರಿಯಾದಂತ ಉತ್ತರ ಸಿಗ್ತದೆ. கடைசி அந்த 33வது வசனத்தை படிச்சிருவோம், இந்த பகுதியை நம்ம முடிச்சிடலாம். 33ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ, ಅದಾದ ನಂತರ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நீங்களும் ம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். லாஸ்ட் வசனம் அதுக்கு முன்னாடி வசனமா? 32. 32 அப்ப நான் தமிழ்ல. நான் ம். என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அநேகரோட பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர்கள் என்ன படும்படி? ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் ஆ, எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல ம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். சோ புரியுதா? இதுதான் லாஜிக். இதுதான் வந்து அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து ஆண்டுடைய மகிமைக்காக செய்யுங்க, கரெக்ட். பட் மத்தவங்க என்ன ஆகணும்? அவிசுவாசிங்க என்ன ஆகணும்?
ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு நீங்களே தடையாயிராதீங்க. உங்க விடுதலை வந்து அவங்களுக்கே தடையாயிறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರು ಏನಾದ್ರು ನೀವು ಏನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವಿಶ್ವಾಸಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಗೆ ನೀವೇ ಅಡೆತಡೆಗಳಾಗಿ ಇರುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமா பத்தி கேட்பாங்க நெறைய பேர். ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಿನಿಮಾದ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, பிரதர் என்ன பிரதர் சினிமா அமெரிக்காலலாம் பார்க்குறாங்க. கிறிஸ்தவங்கலாம் பார்க்குறாங்கல்ல, சினிமா பார்க்குறாங்க. தியேட்டருக்குலாம் போறாங்க, போய் பார்க்குறாங்க. அதுல என்ன பிரதர் தடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕರು ಸಿನಿಮಾಗಳನ್ನ ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಏನೇನು ತಪ್ಪಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. தப்பே இல்ல. ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. அந்த 3 கேள்விகளுக்கு நீங்க பதில் உங்களுக்கே ஆண்டவர் வந்து உணர்த்துவாரு. அது உங்களுக்கு அது ரைட்டா ராங்கான்னு ஆண்டவர் குடுப்பாரு. அத வச்சு நீங்க செயல்படுங்க. ಆ 3 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅದು ತಪ್ಪ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಅದನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಅದನ್ನ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. சர்ச்சில் ஒரு புது விசுவாசி வந்திருப்பாரு. சினிமா பைத்தியம். டெய்லி 5 சினிமா படம் பார்த்து விடுதலை பெற்று இப்பதான் வந்து ஆண்டருக்குள்ள புதுசா வந்திருப்பாரு அவரு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಆಗತಾನವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತಿ ದಿವಸ 5 ಸಿನಿಮಾಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಂತ ವಿಶ್ವಾಸಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಆಗತಾನೆ ಅವ್ರು ಸಭೆಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. நீங்க சொல்றீங்க வாப்பா நாளைக்கு சினிமாக்கு போலாம், சர்ச் முடிச்சுட்டு நாளைக்கு சினிமாக்கு போலாம்னு சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு பாருங்க. ನೀವು ಸಭೆ ಮುಗಿದ ನಂತರದಲ್ಲಿ ಬಾ ಸಿನಿಮಾಗೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಹೇಗಿರ್ತದೆ ಅವರಿಗೆ? சோ அத நம்ம வந்து எதுனாலும் மத்தவர்களுடைய பெனிஃபிட்டுக்காக சபையில நம்ம வாழணும் அப்படின்னு கிளியரா அன்பு தான் என்ன பண்ணும் மத்தவர்களை கெட்டி விடும் அப்படின்னு வந்து வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಇತರರನ್ನ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಿಕೆಯ ವಿಚಾರವಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು, ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. எதுக்கு நாங்க இதை கொஞ்சம் அழுத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, பைபிள் ஜர்னி ஸ்டூடெண்ட்ஸா உங்களுக்கு நிறைய பேர் உங்க சர்ச்ல, உங்க பைபிள் ஸ்டடி குரூப்ல, உங்க ஹோம் ஃபெலோஷிப்ல வந்து இந்த மாதிரி கேள்வியா கேட்பாங்க. நம்ம பைபிள் அடிப்படையில 1 கொரிந்தியர் 8:10, ரோமர் 14 இதுல வந்து கிளியரா இந்த குழப்பமா இருக்கிற எஸ் ஆர் நோ அப்படின்னு தெரியாத விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றத நம்ம இப்படி நம்ம பைபிள் வழி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಮೂಲಕವಾಗಿ 8ನೇದೇ 10ನೇದೇ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿ ತಪ್ಪು ಅಥವಾ ಹೌದು ಇಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥದಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥದನ್ನ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತವರಿಗೆ ತಿಳಿಸಬಹುದಾಗಿದೆ. சரியா? சோ இப்போ அடுத்த பகுதி நம்ம போலாம். ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ಬರೋಣ. 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ முத 18 வசனத்தை நம்ம தியானிப்போம். ಮೊದಲ 18 ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ இங்க என்ன சொல்றாரு? அப்போஸ்தல் பவுல் வந்து ஒரு உரிமை இருந்துச்சு அவருக்கு. ஒரு உரிமையை வந்து அவருக்கு இருந்துச்சு. ஒரு அப்போஸ்தலராக, ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஒரு உரிமை இருந்துச்சு. அது என்ன உரிமை அப்படின்றத பார்ப்போம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಸೇವಕನಾಗಿರ್ತಕ್ಕಂಥನಿಗೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು. ಅದೇನೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சோ 9வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. புசிக்கவும் ம். குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஓகே, 5வது வசனம் படிப்போம். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? சோ நான் வந்து ஊழியத்துக்கு போகும்போது வைஃபோட போலாம், இல்ல என் ஃபேமிலியோட போக முடியாதா? எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் கேக்குறாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ನಾನು ಸೇವೆಗೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ. அப்புறம் 3வது ஒரு அதிகாரத்தை வந்து கேக்குறாரு. அல்லது மூர்மி. கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கும் ஆ. எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தான அதிகாரம் இல்லை. அப்படி படிங்க, முன்னாடி படிங்க. எவன் எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? ம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? சோ என்ன பண்றாரு? 11வது வசனம் படிங்க அடுத்தது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சோ அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு ஊழியம் செய்யறதுனால, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அதுல இருந்து சம்பளம் நாங்க எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅದರಿಂದ ಸಂಬಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಹಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில சர்ச்ல சொல்லுவாங்க, ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, பாஸ்டர்ஸ் முழு நேரம் ஊழியம் செய்றாங்க, ஆனாலும் வந்து அவங்க வந்து சர்ச் காணிக்கை காசுல இருந்து எடுக்க கூடாது. வெறும் 100% வந்து அப்போஸ்தல் பவுல் மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அந்த உரிமையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಷರತ್ತುಬದ್ಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಅವರು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರು ಆ ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ರೂಲ್ಸ್ ಅನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அது பைபிள் எங்கேயும் போடல. ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಕೂಡ ಅದು ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. கிளியரா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17-18 வசனத்துல கூட படிக்கிறோம். 1 ತಿಮೋಥೆ 5:16-17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಓದ್ತೀವಿ. பாப்போம், என்ன படிப்போம் பாப்போம். இது ரொம்ப பெரிய கேள்வி, நிறைய பேர் கேட்பாங்க. சோ அதனால இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17-18. 1 ತಿಮೋಥೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18ನೇ ವಚನ. நன்றாய் விசாரணை செய்கிற ம். மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும்
வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? வேலையால் தன் கூலிக்கு ಪಾತ್ರನಾ இருக்கிறான் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಆಳು ತನ್ನ ಕೂಲಿಗೆ ಯೋಗ್ಯನಾಗಿದ್ದಾನೆಂತಲೂ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால ரெண்டு விதமான போதனைகள் இருக்கு சர்ச்சில் இத பத்தி. ಎರಡು ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಬೋಧನೆಗಳು ಸಭೆಗಳಲ್ಲಿದೆ. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிருவாங்க. நம்ம கல்வாரி சர்ச்ல பேலன்ஸ்டா இருப்போம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, காணிக்கை காசை பாஸ்டர் யூஸ் பண்ணவே கூடாது சொந்த செலவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಹಣವನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಸ್ವಂತ ಒಂದು ಖರ್ಚಿಗೆ ಉಪಯೋಗಿಸಲೇಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னும் சில சபைகள் என்ன சொல்லுவாங்க? ಇನ್ನು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, பாஸ்டர் வச்சதுதான் சட்டம், அவர் எப்படி வேணா அந்த காசை செலவு பண்ணலாம், காணிக்கை பெட்டியில விழுந்துருச்சா அவர் எப்படி வேணா செலவு பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லா பணத்தையும் அவங்களே வந்து எடுத்துக்க பாப்பாங்க. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕಾಣಿಕೆ ಉಂಡಿಗೆ ಹೋಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಸೇವಕರು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ரெண்டும் பைபிள்ல சொல்ல. ಎರಡು ಕೂಡ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அது எடுக்கலாம் ஒரு அளவுக்கு. நம்ம அது எல்டர்ஸ் வச்சு எல்டர்ஸ்க்கு தெரியணும் அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. நம்ம சர்ச்ல எல்லா எல்டர்ஸுக்கும் தெரியும் பாஸ்டருக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். அதே போல வந்து அது பப்ளிக்கா எல்டர்ஸுக்கு தெரியணும். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் எடுக்கணும். அதுக்குன்னு அவங்களுக்கு தேவைக்கு மேல சர்ப்ளஸுக்காக அவங்க எல்லா தேவைகளுக்கும் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது. ஓரளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பாக்குறோம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಕಾಣಿಕೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದಿಷ್ಟು ಹಣವನ್ನ ನಾವು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು. ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದಲ್ಲ. சோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பைபிள் வசனத்தை படிக்கும் போது ஒரு இடத்துல ஒரே வசனத்தை வச்சு நம்மளுடைய நம்ம தியாலஜியா நம்மளுடைய டாக்டரினை பில்ட் பண்ணக்கூடாது. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೇ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ತರ್ಕಗಳನ್ನ ಬೋಧಿಸುವಂತವರಾಗಿರಬಾರದು. நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கணும். எல்லா ஃபுல் ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்கு வரணும். ಅಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರ್ಬೋದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಎರಡೂ ಭಾಗವನ್ನು ಓದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ತದನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಅಂತಿಮ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರಬೇಕು. சோ பைபிள் வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுனால, ஆவிக்குரிய காரியத்தை கொடுக்கறதுனால பொருள்களை வைத்து அவங்க வாழ்றது வந்து தப்பு இல்லைன்னு பைபிள் கிளியரா சொல்லுது. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ತಪ್ಪಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் ಆದ್ರೂ ಕೂಡ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் அந்த உரிமையை யூஸ் பண்ணல. இது வந்து உரிமை இருக்கு எனக்கும் எடுக்கிறதுக்கு, நான் அதை யூஸ் பண்ணல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಹಕ್ಕಿದೆ, ಆದ್ರೆ ನಾನು ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 18வது வசனம் என்ன பிடிக்குது சொல்லுங்க. 9வது அதிகாரம் 18வது வசனம். 9ನೇ 18ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ஆதலால் எனக்கு பலன் என்ன பலன் எனக்கு? நான் உரிமையை யூஸ் பண்ணல, என்னுடைய பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் ம். அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். என்ன அவருடைய பலன் வந்து ரிவார்டு என்னது? நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், எனக்கு சம்பளமே வேண்டாம், என்ன ஒரு சின்ன தொழில் நானே செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தொழில் செஞ்சுட்டு என்ன பண்றேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்றேன், நான் ಫ್ರೀಯಾ ಕೊಡುಕ್ರೆ அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದೆ, ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಅದನ್ನ ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ದಾನ ಮಾಡುವುದೇ ನನಗೆ ಬಹುಮಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரெண்டாவது எதுக்கு அவர் உரிமையை யூஸ் பண்ணல? ಎರಡನೇದಾಗಿ ಯಾಕೆ ಆ ಒಂದು ಹಕ್ಕನ್ನು ಆತನು ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ? 23வது வசனம். 23ನೇ ವಚನ, சுவிசேஷத்தில் ம். நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு ம். அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். சுவிசேஷத்துல என்ன பண்ணணும், நான் உடன் பங்காளி ஆகணுன்றதுக்காக நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಸುವಾರ್ಥ ಫಲದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. மூணாவது காரணம் எதுக்காக அவர் அந்த உரிமையை யூஸ் பண்ணல? ಮೂರನೇದಾಗಿ ಯಾಕೆ ಒಂದು ಹಕ್ಕನ್ನು ಅವರು ಚಲಾಯಿಸಲಿಲ್ಲ? 12வது வசனம் பாருங்க. 12ನೇ ವಚನ, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு தடை ஆயிடக்கூடாது, நாளைக்கு சுவிசேஷத்துக்கு தடை ஆயிடக்கூடாது, அதனாலதான் ₹1 கூட காணிக்கை பெட்டியில இருந்து எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಇದು ಸುವಾರ್ತೆಗೆ ಅಡ್ಡಿಯಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಯಿಂದ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க எவ்வளவு அழகா பைபிள் வந்து எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்றாங்க பாருங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮತೋಲನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பேலன்ஸ்டு டீச்சிங் தான் பைபிளோட டீச்சிங். ಅಲ್ಲಿ ಸಮತೋಲನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಗೆ ಅದು ಸತ್ಯವೇದ. எஸ், பாஸ்டர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான ஒரு சம்பளம் எடுக்கலாம் ஊழியத்துல இருந்து. ಹೌದು, ಸೇವಕರು ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಬಳವನ್ನ ಒಂದು ಕಾಣಿಕೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. எடுக்காமையும் இருக்கலாம். அதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ತೆಗೆದುಕೊಳ್ಳದೇ ಇರಬಹುದು, ಅದಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ಇದಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இல்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய மனிதனுடைய வழிபாடுகளை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மேல நம்ம உட்கார வச்சோம். ಇಲ್ಲ ಹೀಗೆ ಮಾಡ್ಬೇಕು ಹಾಗೆ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ನಾವು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. சோ அது மாதிரி ஜாக்கிரதையா இருக்கும். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இருக்கு. இப்போ 19வது வசனத்துல 23வது வசனம் அப்போஸ்தலன் பவுலோடைய
ஊழியத்தோட குறிக்கோள் என்ன? ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಸೇವೆಯ ಒಂದು ಮುಖ್ಯ ಗುರಿ ಅಥವಾ ಲಕ್ಷಣಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ, ஆ, என்ன குறிக்கோள் அவரது? எப்படி வந்து ஊழியம் செஞ்சாரு அவரு? ಹೇಗೆ ಅವರು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ರು அத வந்து பாக்குறோம். ಅದನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அவருக்கு என்னதுன்னா நிறைய பேர் ஆண்டர்ட்ட வரணுங்க அப்படின்னு தான் அவருடைய இருதயத்தின் ஆசை. ಅವರ ಹೃದಯದ ಆಸೆ ಅನೇಕರು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ. 19வது வசனத்தை பாருங்க. அதுல எப்படி போட்டிருக்கு? அவருடைய ஆசை என்ன போட்டிருக்கு பாருங்க. 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நான் ஆ. ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். என்ன பாருங்க பாருங்க, ஒரு பெரிய படிச்ச மனுஷன், பயங்கரமான ஞானி, எல்லா புக்கும் படிச்சு வந்தவரு என்ன பண்ணிக்கிறாரு? தன்னை தான் அடிமையாக்கிக்கிறாரு. எல்லாருக்கும் கீழே அடிமையாக்கிக்கிறாரு அவரு. ಅಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ, ಬಹಳ ಒಂದು ಹೆಚ್ಚಿನ ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು, ಅಧಿಕವಾಗಿ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥವನು, ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ತಾ, ಅಂದ್ರೆ ಕೆಳ ಹಂತಕ್ಕೆ ಆತನು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருடைய தாழ்மையை பாருங்க. அப்போஸ்தலர் பவுலோட தாழ்மையை பாருங்க. ಅಪೊಸ್ತಲಂತ ಪೌಲನ ತಾಳ್ಮೆಯ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அவர மாதிரி பைபிள் படிச்சு கரைச்சு குடிச்சவங்க யாரும் இல்லைங்க. ಆತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದಗಳನ್ನ ಓದಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ. பழைய ஏற்பாட்டு நியமங்களை அப்படி பின்பற்றினவர் அப்போஸ்தலர் பவுல். ಅಳವಡಿಕೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂಬಾಲಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು ಪೌಲ. பிலிப்பியர் சொல்லுவார், பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல சொல்லுவார், வைராக்கியமா இருந்தேன் நான் சொல்லுவார். வைராக்கியமா இருந்தேன். ஆண்டவருடைய அந்த மோசையோட பிரமாணங்களுக்கு நான் வைராக்கியமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ದೇವರ ಒಂದು ಮೋಶೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಡ್ತಾ ಇದ್ದೆ. கமாலியல் கீழே பெஸ்ட் ஹார்வர்ட் காலேஜ்ல போய் இன்னைக்கு நம்ம படிப்பு எடுத்தோம் எப்படி இருக்கும்? உலகத்திலே பெரிய காலேஜ்ல படிப்பு எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி கமாலியல் என்ற ஒரு பெரிய மனுஷன் கிட்ட கீழே படிச்சவரு யாரு? அப்போஸ்தலர் பவுல். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಈಗಿನ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ವ್ಯಾಸಂಗ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಮಟ್ಟಿಗೆ, ಆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಗಮಲಿಯನ ಒಂದು ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವನ್ನು ಆತನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சாதாரண உலகத்துல ஒரு மனுஷன் பெரிய பைபிள் காலேஜ்ல, உலகத்திலே இருக்கிற பெரிய பைபிள் காலேஜ்ல பட்டம் எடுத்தாரு, PhD எடுத்தாரு. அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை எப்படி இருக்கும்? நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿದ್ಯಾನಿಲಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೈಬಲ್ ಶಾಸ್ತ್ರವನ್ನ ಅವ್ರು ಪಡೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು, ಅವರ ಒಂದು ನಡತೆ ಹೇಗಿರ್ತದೆ அவர் ಎಂಬುದಾಗಿ. எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்ண மாட்டாரு. ಅವ್ರು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் வராங்க இந்த இடத்துல? ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ? யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் இருக்காங்க இங்க? ಯಾರೆಲ್ಲ ಚೀಫ್ ಗೆಸ್ಟ್ ಇದಾರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ? அந்த இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವ್ರು ಹೋಗ್ತಾರೆ. என்னது அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு லெவல், ஒரு இமேஜ் இருக்கு, அந்த லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಇಮೇಜ್ ಇರ್ತದೆ, ಅದನ್ನ ಅವರು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. அப்போஸ்தலர் பவுல் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். எல்லா உரிமையும் இருந்துச்சு அவருக்கு அந்த இமேஜ். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನು ಆತನು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದಾಗಿತ್ತು, ಅದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಹಕ್ಕಿತ್ತು. ஆனா என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? எல்லாருக்கும் நான் என்னவா இருக்கிறேன்? ಎಲ್ಲರಿಗೂ ನಾನೇನಾಗಿದ್ದೀನಿ? என்னவா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். எல்லாரோடைய வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்றாரு. ಎಲ್ಲರ ಕೆಲಸಗಾರನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாருக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாரு? ಯಾರಿಗೆಲ್ಲ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ? 20வது ವಚನத்துல பாருங்க. 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆ. யூதருக்கு யூதனைப் போலவும் ஆ. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். அடுத்தது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ம். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் ம். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் என்னானேன்? எல்லாமானேன் அப்படின்ற வந்து அப்போஸ்தலர் பவுலோட ஊழியத்தின் குறிக்கோளா இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಒಂದು ಸೇವೆಯ ಗುರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಆಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் புத்தகத்துல வந்து பார்க்கலாம். திருப்ப வேண்டாம். ಇದನ್ನ ಎಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಬಹುದು ಅಂತಂದ್ರೆ, ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಬಹುದು. அந்த இடத்துல வந்து யூதர்கள் மத்தியிலே ஒரு ஊழியத்தை செய்ய போறார். ಅಲ್ಲಿ ಯೆಹೂದ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தேவாலயத்துக்கு போய், ஆலயத்துக்கு வந்து அது என்னது, அந்த சினகாக்கு போய் வந்து ஒரு ஒரு சனிக்கிழமை சப்பத் அன்னைக்கு, சப்பத் நாள்ல போய் ஊழியம் செய்ய போறாரு. அங்க வந்து யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து எடுத்து யூதர்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி அத மாதிரி பேசுறாரு, மெசேஜ் கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ಆ ಒಂದು ಸಬ್ಬತ್ ದಿವಸದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಆಲಯದಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಳವಡಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு, ஏத்தேன் பட்டணத்துக்கு போறாரு. அங்க வந்து புறஜாதி மக்கள் கிட்ட அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல
அவங்களுக்கு வேற மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு அவர். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಏತೇನ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಅನ್ಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಥವಾ ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல பலவீனர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்கள வந்து சமுதாயத்தினால தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு வேற மாதிரி ஊழியத்தை செய்றாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಸಮಾಜದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಅಥವಾ ಒಡೆದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಅವರಿಗೇನೆ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. So நான் எப்பவும் சொல்லுவேன், ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತೀನಿ, நம்ம ஆண்டவருடைய கையில வயர் மாதிரி. ನಾವು ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ವೈರ್ಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ. எப்படி இந்த வயர் எப்படி இருக்கு? ಈ ವೈರ್ ಹೆಂಗಿದೆ? எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நான் இப்படி கூட முடிச்சு போடலாம், இப்படி போடலாம், இப்படி போடலாம், எப்படி வேணா முடிச்சு போடலாம். ಈ ವೈರ್ ಅನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಮಡಚುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. ஏன்னா இது ஃபிளெக்சிபிளா இருக்கு. ಇದನ್ನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದು ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆಗಿದೆ ಇದು. ஆண்டவருடைய சத்தியத்திலே கீழ இருந்து பட் என்னவா இருக்கும், மனுஷங்க வித்தியாசமா இருந்தாலும் ஒருத்தர்ட்டையும் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு கிருபை கொடுத்திருந்தார். ಅಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧಗಳಾಗಿದ್ರು ಕೂಡ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು. எல்லாருக்கும் நான் அடிமை. ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ. செருப்பால அடி நீ என்ன, ನೀ ನನ್ ಬಂದು ಚಪ್ಪಲಿಯಲ್ಲಿ ಹೊಡಿ ಕೂಡ, என்ன நீ காரி துப்பு என்ன, ನನ್ನನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನು ಉಗುಳು, என்ன தரன்னு இழுத்துட்டு போய் நகரத்துக்கு வெளியே தூக்கி போடு என்ன, ನನ್ನನ್ನು ಎಳ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ನಿನ್ ನಗರದ ಹೊರಗಡೆ ಹಾಕ್ಬಿಡು, என்ன பைத்தியக்காரன் நீ சொல்லு பரவாயில்ல, ನನ್ನನ್ನು ಹುಚ್ಚನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, எல்லாத்துக்கும் என்னவா இருக்கிறேன், எல்லாமா இருக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன் உனக்கு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾನು ಏನಾಗಿದ್ದೇನೆ, ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? to win them for Jesus Christ. அவங்களை வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்கள சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அடிமையாயிடுறேன், நான் தரமட்டமாயிடுறேன், நான் குப்பையாயிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர்ல பார்த்தோம். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ನಾವು ಮೊದಲು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅವರನ್ನ ಜಯಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಯಾವುದೇ ಒಂದು ಹಂತಕ್ಕಾದ್ರೂ ಅಥವಾ ಏನೇ ಆದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಅದನ್ನು ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அதான் வந்து நம்மளுடைய இதயத்தின் ஆசையா இருக்கணும். ಅದೇ ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಸೆ ಆಗಿರಲ್ಪಡಬೇಕು. நான் இந்த டைமுக்கு தான் நான் ஊழியத்துக்கு வருவேன், இந்த இடத்துக்கு தான் வருவேன், ஏசி கார் அனுப்புனா தான் வருவேன், நான் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாதான் நான் போவேன், நான் இந்த மாதிரி மேடை இருந்தாதான் போவேன், இப்படி இவ்வளோ எனக்கு சன்மானம் பண்ணாதான் போவேன். அதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் பார்த்துட்டு சிரிப்பாரு. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் சொன்னோம்னா. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನು ಹೇಳಿದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಗ್ತಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ವಿಮಾನದ ಟಿಕೆಟ್ ಅನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಬರ್ತೀನಿ, ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಎಸಿ ಕಾರನ್ನ ಕಳಿಸಿದ್ರೆ ನಾನು ಬರ್ತೀನಿ, ಅಥವಾ ಈ ರೀತಿಯಾದಂತ ಹೋಟೆಲ್ಗಳಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಈಗಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ನಗ್ತಾ ಇದ್ರು. சோ நம்ம எந்த மாதிரி ஊழியம் செய்றோம், நம்ம எந்த மாதிரி ஜனங்களுக்கு எப்படி நம்ம ஊழியம் செய்றோம், நம்ம என்ன மனத்தான்மையோட ஊழியம் செய்றோம், அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗೆ ಯಾವ ಮನಸ್ಥಿತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೇವೆ, ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அடுத்தது ஊழியத்தை எப்படி செய்யறாரு அப்போஸ்தலன் பவுல்? ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸೇವೆಯನ್ನ ಹೇಗೆ ಆತನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? 9வது அதிகாரம் 24ல இருந்து 27வது வசனத்துல கம்பேர் பண்றாரு. ஒரு 2 விதமான ஜனங்களை கம்பேர் பண்றாரு. ಅಲ್ಲಿ 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಹೋಲಿಕೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒலிம்பிக் கேம்ஸ் நம்ம உலகத்துல நடக்கும். நம்ம பாக்குறோம்ல ஒலிம்பிக் கேம்ஸ். அதுக்கு பயங்கர பயிற்சி எடுப்பாங்க. உடலை ஒடுக்கி பயங்கர பயிற்சி எடுப்பாங்க. எல்லாத்தையும் வெறுத்து அந்த கோல்ட் மெடல் பதக்கத்திற்காக அந்த ஒலிம்பிக் மெடலை வந்து ஜெயிக்கிறதுக்காக பண்ணாங்க. எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அது? இந்த ட்ரெயின்ல ஸ்டார்ட் ஆச்சு. கொரிந்து நகரத்துல நடந்துச்சு. இஸ்மத்ஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಇಸ್ಮಸ್ ಗೇಮ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಕೊರಿಂಥ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಒಲಿಂಪಿಕ್ ಗೇಮ್ಗಾಗಿ ತಮ್ಮ ದೇಹವನ್ನ ದಂಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಂಗಾರದ ಪದಕಕ್ಕಾಗಿ ಅವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஒரே ஒரு இதுதான். எதுக்காக அவங்க பண்றாங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. 25வது வசனம் பாருங்க. 25ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் ம், எல்லாவற்றிலேயும் ம். இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம் இருக்கு. அவர்கள் ம். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அழிச்சு போற ஒரு கிரீடத்துக்கு அப்படி செய்கிறார்கள். அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை ஆ. பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அதான் வித்தியாசம். ஒரு ஒலிம்பிக் வீரருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒலிம்பிக் வீரருக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? அழிஞ்சு போற என்னது கிரீடம் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಒಲಿಂಪಿಕ್ ಒಬ್ಬ ವೀರನಿಗೂ ಮತ್ತೆ ಕ್ರೈಸ್ತನಿಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಒಲಿಂಪಿಕ್ ವೀರನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಿರೀಟ ಸಿಗ್ತದೆ. கிறிஸ்தவனுக்கு என்ன கிடைக்கும்? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಏನ್ ಸಿಗ್ತದೆ? என்ன கிடைக்குங்க? அழிவில்லாத ஒரு கிரீடம் கிடைக்கும். நம்ம ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಬಾಡಿ ಹೋಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವದ ಜಯಮಾಲಿಕೆ ಅದು ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ எனக்கு ಇದ್ದಾನೆ. வேணுங்க. ನನಗೆ ಬೇಕದು. ஐயோ நான் ஊழியம் எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு அது இல்லாம போயிடக்கூடாது. ನಾನು ಸೇವೆನ ಮಾಡ್ತೀನಿ, ಆದ್ರೆ ಅದು ನನಗೆ ಇಲ್ದೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. அதுக்காக நான் என்ன பண்றேன்? ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? என்ன பண்றேன்? அவரு ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅವರು? 26வது வசனம். 26ನೇ ವಚನ. ஆதலால் ம், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ம், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
பாருங்க என்ன பண்றாரு, இப்ப ரேஸ் ஓடுறான் ஒருத்தன், ஒலிம்பிக் பந்தயத்துல ரேஸ் நிக்கிறான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಒಲಿಂಪಿಕ್ ರೇಸ್ ನಲ್ಲಿ ಓಟದ ಸ್ಪರ್ಧೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 100 ಮೀಟರ್ ರೇಸ್. ಆ 100 ಮೀಟರ್ನ ಒಂದು ಓಟದ எத்தனை ಸ್ಪರ್ಧೆ செகண்ட்ல ஓடுவாங்க? ಎಷ್ಟು ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾರೆ? ஜாஸ்தினா 10 செகண்ட்ல ஓடி முடிச்சிருவாங்க. ಜಾಸ್ತಿ ಅಂದ್ರೆ 10 ಸೆಕೆಂಡ್ ಗಳಲ್ಲಿ ಓಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. இப்ப ஒருத்தன் ஓடுறான், குறிக்கோள் அங்க பாத்துட்டு ஓடுறான், கரெக்டா அந்த கேமோட ஒரு குறியோட ஓடுறான் அவன். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಒಂದು ಗುತ್ತು ಗುರಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கன் ஷூட் பண்ணவனே டக்குன்னு அவன் வந்து இப்படி ஓட மாட்டான். என்ன ಅಲ್ಲಿ பண்ணுவான், கரெக்டா அவன் பாதல கிளீனா ஓடி சீக்கிரம் முடிச்சு அந்த பதக்கத்தை ஜெயிக்கிறதுக்காக ஓடுவான். ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಗನ್ ಶೂಟ್ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಚೆ ಈಚೆ ಹೋಗ್ದೇನೆ ನೇರವಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗದ ಕಡೆಗೆ ಆತನು ಓಡಿ ಒಂದು ಕಿರೀಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ. அவர் சொல்ற கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி நீ வாழு அப்படின்றார். ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಡು. ஒரு குறியோட இருக்கணும் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ಕ್ರಿಸ್ತಿಯ சொல்றாரு. ಜೀವಿತ ಒಂದು ಗುರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಲ್ಪಡಬೇಕು. ரெண்டாவது குத்து சண்டை வீரருக்கு ஒப்பிடுறாரு. ಎರಡನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುಸ್ತಿ ಆಟದ ಒಂದು ಹೋಲಿಕೆಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாக்ஸிங் brother. ಅದೇ. குஸ்தினா அது? இல்ல பாக்ஸிங். ಗುದ್ದಾಟಕ್ಕೆ குத்தாட். சோ பாக்ஸருக்கு வந்து ஒப்பிடுறாரு கிறிஸ்தவ வாழ்க்கைய. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತನ ಗುದ್ದಾಟಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வரார ஒருத்தர் பாக்ஸ் இவர்தான் பிரதர், அப்படி சும்மா நான் காத்த அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவார் அவரு, பாப்பாரு இவன் காத்த தான் அடிக்கிறான்னு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு என்ன ஃபிளாட் பண்ணிட்டு அவர் போயிடுவார். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೇವಲ ಇವರು ಏನೋ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಇದು ಮಾಡ್ತಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಏಟಿಗೆ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೊಡೆದು ಮುಗಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. So, காத்த அடிக்காதீங்க, குறி வச்சு அவருக்கு எங்க அடிக்கணுமோ அங்க அடிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಗಾಳಿಗೆ ಗುದ್ದದವನಾಗಿರದೆ ಗೆಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗುದ್ದಾಡುವಂತವನಾಗಿರಿ, ಎಲ್ಲಿ ಹೊಡಿಬೇಕು ಅಲ್ಲಿ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ. என்ன பண்றாரு, என் சரீரத்தை நான் வந்து என்ன பண்றேன், கட்டுப்படுத்துறேன். என் சரீரத்துக்கு அந்த ஆசை இந்த ஆசை எல்லாம் வருது, நான் ஆனாலும் இந்த பந்தயத்துக்காக நான் என்ன பண்றேன், இந்த ரேஸுக்காக நான் என்ன சரீரத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶರೀರಕ್ಕೆ ಆ ಒಂದು ಆಸೆ, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಸೆಗಳು ಬರ್ತವೆ. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಪಂದ್ಯಕ್ಕೆ ಅದನ್ನ ನಾನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುಪಾಡು ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ. என் சரீரத்தை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறேன். என் சரீரம் வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கணும், அது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் என் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ಆ ಶರೀರ ಒಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಾರದು, ನಾನು ಶರೀರವನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த கதைய. ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನ. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாராம். ಒಂದು ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ರಂತೆ. மத்தியானம் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாராம். ಮಧ್ಯಾಹ್ನ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. வெளியே அந்த ஹோட்டல் வெளியே போனாராம். வயிறு அப்படியே என்ன ஆகுதான், சவுண்ட் விடுதான், உர் அப்படின்னு சவுண்ட் கொஞ்சம் பசியில சவுண்ட் விடுதான் வயிறு. ಆ ಒಂದು ಹೋಟೆಲ್ ನ ಮುಂಭಾಗಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಹಸುವಿನಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಬ್ದವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அப்ப வயித்தை பார்த்து சொன்னாரா, ಆಗ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, நீ சத்தம் போட்டியன்னா இன்னும் 2 நாள் உன்னை பட்டினி போடுவேன், உஷாரா இருந்துக்க அப்படின்னு சொன்னாராம். ನೀನು ಶಬ್ದವನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನು 2 ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ಹಾಕ್ಬಿಡ್ತೀನಿ, ಹುಷಾರಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. சோ அப்போஸ்தலன் பவுல் வந்து ஊழியத்தின் காரியத்திலே அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸா எடுத்தாரு. ಅವರು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸೇವೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಜೀವಿತನ ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಪರಿಗಣಿಸಲ್ಪಟ್ನು. எதுக்கு, அழியாத என்னது ಕಿರೀಟಕ್ಕಾಗ அவர் வந்து அப்படி பண்றாரு. ನಾಶವಾಗದಿರ್ತಕ್ಕಂತ ಜಯಮಾಲಿಕೆಗಾಗಿ ಆತನು ಅದನ್ನ ಎದುರು ನೋಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದ. சோ இதான் வந்து அவர் வந்து அவரே நான் பிரசங்கம் பண்ணிட்டு நானே வந்து அவுட் ஆயிடக்கூடாது கேம்ல இருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. ನಾನೇ ಉಪದೇಶ ಮಾಡಿ ನಾನು ಸ್ಪರ್ಧೆಯಿಂದ ಔಟ್ ಆಗ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அழியும் கிரீடத்துக்காக ஜனங்க போராடுறாங்க உலகத்துல, நம்ம அழியாத கிரீடத்துக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ಆರ್ಡರ್ ನೋಕಿ ನಮ್ಮ ಪಿನ್ನಾಡಿ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಬಾಡಿ ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಜಯಮಾಲಿಕೆಗಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನಾವು ಬಾಡದೇ ಇರ್ತಕ್ಕಂತ ಜಯಮಾಲಿಕೆಗೆ ಹೋರಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அடுத்ததா 10வது அதிகாரத்துக்கு வருவோம். 10ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. சரி, இன்னைக்கு 10 மாத்திரம் முடிச்சிடுறேன், 11 ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஓகே, இங்க வந்து என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்க ரெட் சீயை தாண்டி வராங்க, என்ன செங்கடலை தாண்டி வராங்க. செங்கடலை தாண்டி வந்ததுக்கு அர்த்தத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன ஒரு ரெண்டையும் ಕಂಪೇರ್ பண்றாரு. ಅಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೋಲಿಕೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಬರ್ತಕ್ಕಂಥದಕ್ಕೂ ಮತ್ತು ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕೂ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு, ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுமா, முதலாவது வசனம், இரண்டாவது வசனம், மூணாவது வசனம் படிங்க. ಮೊದಲು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ 2, 3ನೇ ವಚನ. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடு படிக்கும்போது, யாத்ராவும் படிக்கும்போது, அது நம்ம லைஃப்க்கு, இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்க்கும் அது வந்து ஒப்பிடப்படுது. ಅಲ್ಲಿ ವಿಮೋಚನಕಾಂಡ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೂಡ ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. 3 காரியத்தை நான் இங்க சொல்றேன். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எங்க இருந்து விடுதலை ஆனாங்க, அவங்க எந்த அடிமைத்தனத்துல விடுதலை ஆனாங்க,
ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವ ದಾಸತ್ವದಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಆಗಲ್ಪಟ್ರು? எங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானாங்க. ಐಗುಪ್ತದ ದಾಸತ್ವದಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಆಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதே போல ஒரு கிறிஸ்தவன் எதுல இருந்து விடுதலையாறான்? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಯಾವುದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ತಾನೆ? பாவத்தின் அடிமையிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ, ಪಾಪದ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ತೀವಿ. எப்படி இஸ்ரேல் ஜனங்க என்ன சமுத்திரம் செங்கடலை வந்து எப்படி பண்ணாங்க? செங்கடலை தாண்டும் போது அவங்க ஞானஸ்தானம் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அதே போல நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವ್ರು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದೊಂದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವುಗಳು ಸಹ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಬರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ದೀಕ್ಷಾಸ್ನಾನವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. மூணாவது, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்து ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய சாப்பாடு கொடுத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலியமா, இயேசு கிறிஸ்துன்ற அந்த கற்பாலையின் மூலியமாய் நம்மளுக்கு தண்ணீரையும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராரு. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆಹಾರಗಳನ್ನ ದಯಪಾಲಿಸಿ ಕೊಟ್ಟು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಆಹಾರವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. சோ என்ன பிரதர் இது எனக்கு எப்படி பிரதர் இன்னைக்கு சம்பந்தம்? எனக்கு எப்படி பிரதர் இது வந்து சம்பந்தமா இருக்கு? ನನಗೆ ಹೇಗೆ ಇದು ಸಂಬಂಧವಾಗಿದೆ ಸಹೋದರರೇ? இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்? ಇದರಿಂದ ನಾನು ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? இதுல இருந்து 5 பாடங்களை கத்துக்கொள்ளலாம். இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்து நம்ம 5 பாடங்களை கத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்துல போட்டிருக்கு. 6வது வசனத்துல இருந்து 10வது ವಚನ ವರೆಗೂ. 6ನೇ ವಚನದಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲರ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. 6வது வசனம் படிங்க. 6ನೇ ವಚನ ಓದ್ರಿ. அவர்கள் இச்சித்தது போல ஆ. நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. திருஷ்டாந்தங்கள்னா எக்ஸாம்பிள்ஸா இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்க வந்து உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க? ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, உதாரணமா இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்க இருந்துராதீங்க அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் ಪೌಲ್ சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತದೆ, ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವುಗಳು ಇರಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ, ಅವರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ನಿರ್ದೇಶನಗಳಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன மாதிரி சோதனைகள் வரலாம்? ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಶೋಧನೆ ಬರಬಹುದು? 5 விதமான சோதனைகள். 5 ವಿಧವಾದಂತ ಶೋಧನೆ. முதல் சோதனை என்னது? எந்த இச்சித்தாங்களாம்? ஃபர்ஸ்ட் அவங்க 6வது வசனத்துல பொல்லாங்கை இச்சித்தாங்க. ஈவில் திங்ஸ் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்களாம். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಆಶಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 7வது வசனத்துல 2வது சோதனை. ಆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ 2ನೇ ವಿಧವಾದಂತ ಶೋಧನೆ. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவங்கள போல நீங்களும் ஆயிராதீங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. 8வது வசனம் 3வது பாயிண்ட். 3வது சோதனை என்ன சொல்லுது? 8வது பாயிண்ட். 8ನೇ ವಚನದಲ್ಲಿ அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಜಾರತ್ವ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது பாருங்க, நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எந்த விக்கிரகத்தையும் ஆராதனை பண்ணல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ನೀವು ಹೇಳಬಹುದು, ನಾನು ಯಾವುದೇ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಸಹೋದರ அது ಎಂಬುದಾಗಿ. பழைய ஏற்பாட்டு விக்கிரகம் வந்து என்னதுன்னா, அது வந்து ஒரு விக்கிரகம் வருது, ஒரு சிலை தான் விக்கிரகம் பழைய ஏற்பாட்டுல. ಹಳವಡಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಗ್ರಹ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದೊಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಿಲೆನೆ. ஆனா கொலோசியர்ல என்ன போட்டிருக்கு? ಆದ್ರೆ ಕೊಲೊಸೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? பேராசை கூட வந்து விக்கிரகமா. பேராசை ಅಂದ್ರೆ greed. ಅಲ್ಲಿ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದುರಾಸೆ ಕೂಡ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಶಿಲೆನೆ. சோ புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுற விக்கிரகங்கள் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இருதயத்துல இருக்கிற விக்கிரகங்களை புதிய ஏற்பாடு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳು ನಮ್ಮಲ್ಲೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தப்பான ஒரு ஆசைப்படுறது. ಮೊದಲನೇದಾಗಿ ತಪ್ಪಾದಂತದ್ದನ್ನ ಆಸೆ ಪಡುವಂತದ್ದು. அது ஒரு வண்டியா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம். அவங்கள நம்ம ஆசைப்படுறது, தப்பான ஆசையில தப்பான விதத்துல ஆசைப்படுறது. ತಪ್ಪಾದಂತ ಮಾರ್ಗದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಗಂಡಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ವಸ್ತು ಆಗಿರ್ಬೋದು ಅದನ್ನ ಆಶಿಸಪಡಿಸುವಂತದ್ದು. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ಅದೇ ಮೊದಲ ಒಂದು ಹಂತ. ரெண்டாவது, அவங்க எங்களுக்கு விக்கிரமா மாறிடுவாங்க நம்மளுக்கு. அவங்க ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ನಮಗೆ ವಿಗ್ರಹಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. சில சிஸ்டர்ஸ் சில பிரதர்ஸ் சொல்லுவாங்க, ஐயோ அந்த பையன் இல்லன்னா என் வாழ்க்கையே இல்ல அப்படின்னுவாங்க. ಕೆಲವು ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகலன்னா நான் தூக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ನನಗೆ ಒಂದು ನೀಟ್ ಎಕ್ಸಾಮ್ ಪಾಸ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ. எனக்கு அவங்க கிடைக்கல, இந்த வேலை கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னுவாங்க. ನನಗೆ ಈ ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತವೇ ವೇಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ. என்னது அப்படி சொல்றாங்கன்னா அது அர்த்தம் என்ன? ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? முதலாவது 10 கட்டளையில முதலாவது கட்டளை என்னது? 10ನೇ ಒಂದು ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನು? நம்ம தேவனை தவிர வேற எந்த விக்கிரகத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ನಿನ್ನ ಕರ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ವಿಗ್ರಹಗಳಿಗೂ ನೀನೇನ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅಡ್ಡ ಬೀಳಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ. இவங்க ஆண்டவர் இடத்துல என்ன வச்சுட்டாங்க? அவங்க ದೇವರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವರು? ஒரு காரையோ, ஒரு பெண்ணையோ, ஒரு ஆணையோ, ஒரு படிப்பையೋ, ஒரு பணத்தையೋ, வேலையோ வச்சுட்டாங்க. ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹುಡುಗನ ಅಥವಾ ಹುಡುಗಿಯನ ಅಥವಾ ಒಂದು ಹಣವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಕಾರ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಮನೆ ಆಗಿರ್ಬೋದು ಒಂದು ವಸ್ತುವನ್ನ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மூணாவது என்னாச்சு அவங்க லைஃப்ல? ಮೂರನೇದಾಗಿ ಆ ಒಂದು ಅವರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? அங்க வேசித்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. ಜಾರತ್ವಕ್ಕೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இதான் 3
ஜாக்கிரதையான சோதனைகள் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு ಈ சோதனை. 3 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು So, ಇರಲ್ಪಡಬೇಕು. 4வது சோதனை என்னது? 4ನೇ ಶೋಧನೆಯನ್ನು 9வது வசனம். 9ನೇ அவர்களில் ವಚನ. அவர்களில் சிலர் ஆ. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து ஆ. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. யார டெஸ்ட் பண்ணக்கூடாது? ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை டெஸ்ட் கொடுக்கலாமா? ಅಲ್ಲಿ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಟೀಚರ್ಸ್ಗೆ ಪರೀಕ್ಷೆ ಕೊಡಬಹುದಾ? நீங்க யோசித்து பாருங்க. இதுல ஒரு கொஞ்சம் கவனமா பாருங்க. இது வந்து யாரு வந்து கிறிஸ்துவ சோதிச்சாங்களா? ಇಲ್ಲಿ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನೋಡ್ರಿ, ಯಾರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? பழைய ஏற்பாட்டுல யாத்ராமத்துல இஸ்ரேல் ஜனங்க. ಅಲ್ಲಿ ಆಲೋಡಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು. அப்புறம் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಿದ್ರು? பழைய ஏற்பாட்டுல இருந்தார். ಆಲೋಡಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ರು. தேவனோட கூட இருந்தார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರು. சோ இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே சோதிச்சாங்க ஜனங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಳವಡಿಕೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಪರೀಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நீங்க சோதிக்காதீங்க ஆண்டவரை. ದೇವರನ್ನು ನೀವು ಪರೀಕ್ಷಿಸಬೇಡ್ರಿ. ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவரு வந்து அவருடைய உண்மையை வந்து நீங்க சோதித்து பார்க்காதீங்க. ದೇವರು ನಿಜಾಂಶವುಳ್ಳವನು, ಆತನನ್ನ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಕೂಡ ಅದನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. 5வது சோதனை என்னது? 5ನೇ ಶೋಧನೆ ಯಾವುದು? அவர்களில் சிலர் ம். முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். நிறைய காரியத்துல முறுமுறுத்தாங்க. ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சாப்பாடு இல்ல, ಊಟ ಇಲ್ಲ, கறி இல்ல, ಮಾಂಸ ಇಲ್ಲ, தண்ணி இல்ல, ನೀರಿಲ್ಲ, நல்ல லீடர் இல்ல, ಒಳ್ಳೆಯ ನಾಯಕನಿಲ್ಲ, மோசே பிடிக்காது. ಮೋಶ ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஏன் யாசுவாவும் காலேபையும் நீங்க அனுப்புனீங்க? ಯಾಕೆ ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬನನ್ನ ನೀವು ಮಾತ್ರ ಕಳಿಸಿದಿರಿ? முறுமுறுப்பான வாழ்க்கை. ಗುಣಗುಟ್ಟುವಂತ ಒಂದು ಜೀವಿತ. எது எடுத்தாலும் ஒரு கேள்வி அதுல. ಯಾವುದೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಕೂಡ ಪ್ರಶ್ನೆಗೆ ಎದುರಾಗಿ ಪ್ರಶ್ನೆಗಳು. சோ தயவு செய்து இது வந்து யாத்ராமத்துல இருக்குது. ஐயோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த 5 காரியங்கள் சோதனைகளுக்கு நம்ம எப்பவுமே ಎಚ್ಚರಿಕೆ. ಕೇವಲ ಇದು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇವಲ ಮಾತ್ರ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡಿ. ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳು ಕೂಡ ಇದು ಹೋಲಿಕೆ ಮಾಡುವಂತ ವಿಷಯಗಳಾಗಿದೆ. சரி, பைபிள் வந்து நம்மள சோதனையை வந்து சொல்லுறது மாத்திரமல்ல, சோதனையில இருந்து எப்படி ஜெயிப்பது கூட பைபிள் சொல்லுது. அதை வந்து நம்ம பார்க்க போறோம். 11ல இருந்து 13வது வசனம். 11ರಿಂದ 13ನೇ ವಚನದವರೆಗೂ ಕೇವಲ ಶೋಧನೆ ಪರೀಕ್ಷೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದರಿಂದ ಹೇಗೆ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬಹುದು ಎಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಕೂಡ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. இதுதான் முக்கியமான காரியம். இப்பதான் வந்து நம்ம பார்க்க போறோம் எப்படி சோதனையில இருந்து ஜெயிக்க முடியும். 5 விதமான சோதனை பார்த்தோம். அதுல இருந்து எப்படி ஜெயிக்க முடியும்ன்றது 5 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶೋಧನೆಗಳನ್ನ ಅಥವಾ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇದರಿಂದ ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. 12வது வசனம். 12ನೇ ವಚನ. இப்படி இருக்க ம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். ನಿಂತಿದ್ದೇನೆಂದು ನೆನೆಸುವವನು ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கிறிஸ்தவ வாழ்க்கை எச்சரிக்கையான வாழ்க்கை. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳಂತ ಜೀವಿತ. இந்த உலகம் நம்மளுடைய ஃபைனல் இடம் இல்ல. ಈ ಲೋಕ ನಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂತಿಮ ಘಟ್ಟ ಅಲ್ಲ. 11வது வசனத்துல போட்டிருக்கு நம்ம அந்திம கட்டம் வந்துருச்சு அப்படின்னு 11வது வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಅಂತಿಮ ಘಟ್ಟಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்க. அந்த ஃபெயிலியரை பார்த்து நீ பாடம் கத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாரு பவுல். ಅವರೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಫೇಲಿಯರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் நல்ல கிறிஸ்தவன், நான் 20 வருஷம் கிறிஸ்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், எங்க குடும்ப கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ನಾನು 20 ವರ್ಷದ ಕ್ರೈಸ್ತನು ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಸ್ಪದಗಳನ್ನ ಕೊಡಬೇಡ್ರಿ. எல்லாரும் தாழ்மையோட இருக்கணும். சர்ச்சில் பாஸ்டர்ல இருந்து பிடிச்சி புது விசுவாசி வரைக்கும் தாழ்மையோட இருக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭೆಯ ಸೇವಕರಿಂದ ಹಿಡಿದು ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು. எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರ್ಬೇಕು? பிரதர், ஆண்டவருடைய கிருபையிலே இந்த ஒரு வாரம் தாண்டி வந்திருக்கிறேன், இந்த வாரம் ஆண்டவர் என்ன நடத்துவாரு ஆண்டவருடைய கிருபையினாலே அப்படின்ற ஒரு தாழ்மையோட நம்ம இருக்கணும். ದೇವರೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ಕಳೆದ ವಾರವೆಲ್ಲ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಈ ವಾರವೂ ಕೂಡ ಆತನ ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥ ತಾಳ್ಮೆ ನಮಗೆ ಬರಬೇಕು. இந்த வாரம் நான் சோதனையில விழாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டாரு பிரதர், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ಈ வந்திருக்கிறேன். ವಾರ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோதனை வரும்போது என்ன பண்றோம்? ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? 13வது வசனம் பாருங்க, அருமையான வசனம். 13ನೇ ವಚನ. மனுஷருக்கு நேரிடுகிற ஆ. சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. போதும். என்ன சொல்றாங்க? நிறைய பேர் நம்ம யோசிப்போம், சோதனை வந்தோடனே என்ன யோசிப்போம்? என்ன சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ ಯಾಕಪ್ಪಾ ದೇವರೇ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಶೋಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ. என்ன மாத்திரம் சோதிக்கிறீரே அப்படின்னு. ನನ್ನನ್ನ ಮಾತ್ರ ಶೋಧಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா பைபிள் சொல்லுது, எப்பா உன்னை மாத்திரம் சோதிக்கல, மனுஷனுக்கு எல்லாருக்கும் சோதனை வருதுப்பான்னு பைபிள் சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ನಿನಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಶೋಧನೆಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதருக்கு இந்த சோதனை வந்திருக்கு ஆல்ரெடி. ಆ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರನಿಗೆ ಆಗಲೇ ಒಂದು ಶೋಧನೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. போய் மூத்த சகோதரன்ட்ட போய் இதை பத்தி பேசு. நீ ಆ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ಬಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ವಿಷಯನ
ತಿಳಿಸು. நீ சும்மா ரூம்ல உட்கார்ந்துட்டு இருட்டு ரூம்ல உட்கார்ந்துட்டு எனக்கு மாத்திரம் தான் சோதனை வந்துச்சு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறாத. ಕೇವಲ ಒಂದು ಕತ್ತಲೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಶೋಧನೆ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವನಾಗಿರಬೇಡ. எல்லாருக்கும் வந்த சோதனை தான் உனக்கும் வந்திருக்கு. எல்லா மனுஷனுக்கு காமன், வாட் இஸ் காமன் டு ஹியூமனிட்டி அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಸಹಿಸಬಹುದಾದಂತ ಶೋಧನೆ ಹೊರತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ தயவு செய்து யாராவது சோதனையில இருக்கிறோம்னா உடனே போய் நீங்க ஒரு ஆவிக்குரிய சகோதரனுக்கு சகோதரர், சகோதரிக்கு சகோதரி நீங்க போய் பேசுங்க இத பத்தி. ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಸಹೋದರರು ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ, ಸಹೋದರಿಯರು ಸಹೋದರಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ವಿಚಾರಗಳನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡ್ರಿ. அப்ப ரெண்டாவது என்ன பாக்குறோம்? ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம சோதனையின் மத்தியில யார் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு? ನಮ್ಮ ಶೋಧನೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ? யாருங்க? தேவன் உண்மையுள்ளவரா. ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ரொம்ப கஷ்டம் மனசு உடையுது, அப்படியே எனக்கு என்ன முடியல, தாங்க முடியல, சோதனையில விழுந்துடுறேன், என்னால வாழ முடியல. யார் அதுல உண்மையுள்ளவரா இருக்கிறாரு? தேவன் அதுல வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಶೋಧನೆಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಬೀಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಪಾಲುಗಾರಿಕೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்த பாயிண்ட் என்னது அந்த வசனத்துல? ಆ ಮುಂದಿನ ಪಾಯಿಂಟ್ ಏನೋ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ உங்கள் திராணிக்கு மேலாக ஆ, நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் என்ன பண்ண மாட்டாரா? நம்ம தாணிக்கு மேல வந்து நம்ம சோதிக்கப்பட ஆண்டவர் விட மாட்டாரா நம்ம ஆண்டவர்? ಅಲ್ಲಿ ಶಕ್ತಿಗೆ ಮೀರುವ ಶೋಧನೆಯನ್ನ ನಿಮಗೆ ಬರಗೊಡಿಸುವುದಿಲ್ಲ ದೇವರು. ஐயோ என் பிள்ளை தாங்காது, இந்த சோதனை தாங்காது, இந்த பிள்ளைக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாராம் டெஸ்ட். ಅದು ನಿನ್ನ ಮಗಳಿಗೆ ಅಥವಾ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದನ್ನ ತಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ನಿಭಾಯಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. எவ்வளவு பாருங்க, நம்ம ஆண்டவர் அதன் மூலியமாய் நம்மள வந்து ஒரு படி மூலியமாய் நம்மள வந்து ஆண்டவர் தூக்கி கொண்டு போயிட்டே இருக்காரு. ಒಂದೊಂದು ಹಂತದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ஃபெயிலியரும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு படிக்கல் மாதிரி அவன் வாழ்க்கை. ಒಂದೊಂದು ಸೋಲುಗಳು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೆಟ್ಟಲುಗಳು ಆತನಿಗೆ. சோ நிறைய பேர் வந்து படியில உட்கார்ந்துருவாங்க அப்படியே. ಆಕೆ ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮೆಟ್ಟುಗಳಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா கிறிஸ்தவன் வந்து அந்த படியை வந்து என்ன பண்ணுவான்? யூஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட கிருபையினாலே அவன் அடுத்த படிக்கு போயிட்டே இருப்பான். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಫೇಲಿಯರ್ ಒಂದು ಸೋಲುಗಳನ್ನು ಕೂಡ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೆಟ್ಟುಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಆತನ ಮೇಲೆ ಹೋಗುವತನಾಗಿರ್ತಾನೆ. நடந்து போயிட்டு இருக்கும், கீழே விழுந்துருவான், வழி தவறி நம்ம எடவி விழுந்துருவோம் கீழே. ನಾವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾಲು ಜಾರಿ ನಾವು ಬಿದ್ದು ಬಿಡ್ತೀವಿ. என்ன பண்ணுவோம்? உடனே எடுத்து நம்ம தட்டுவோம், நம்ம பேண்ட் ஷர்ட் எல்லாம் தட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? எலும்பி திருப்பி நம்ம நடந்து போவோம். ನಮ್ಮ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ನಮ್ಮ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ಜಾಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪುನಃ ನಮ್ಮ ಮುಂದಿನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗ್ತೇವೆ. சோ அதனால சோதனையை வந்து அது மாத்திரமல்ல, தாங்கிறது சக்தி ஆண்டவர் கொடுக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லி பாருங்க அந்த வசனத்திலே? சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ரெண்டு, நம்மளுக்கு ஒரு சைடுல சோதனை வந்தாலும் அது தப்பிக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கும், ஒரு கதவு இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் வந்து செய்வார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧನೆಗಳು ಬರ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನ ದೇವರು ನಮಗಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ. யோசேப்புக்கு ஒரு சைடுல இருந்து சோதனை வந்துச்சு, ಆ ಯೋಸೆಫನಿಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಶೋಧನೆ ಬಂತು. அங்க இன்னொரு இடத்துல கதவு திறந்துருந்துச்சு, ஓடி போறதுக்கு கதவு திறந்துருந்துச்சு. ಇನ್ನೊಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಓಡಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ. சோ அதே போல ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு, நீங்க யோசித்து பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க பழைய சோதனையில் விழுந்திருப்பீங்க தெரியுமா? அந்த யோசித்து பாருங்க, அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி வச்சிருந்தாரா இல்லையான்னு யோசித்து பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் வச்சிருந்திருப்பாரு. ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. வழியை நம்ம எடுத்துமோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது கேள்வி. பட் ஆண்டவர் வச்சிருந்தார். ಅಲ್ಲಿ ಮಾರ್ಗಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ವೋ ಇಲ್ವೋ ಅದು ಎರಡನೇ ಒಂದು ಮಾತು. ಆದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ஆண்டவர் வச்சிருப்பாரு. ದೇವರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. இந்த சோதனையை தப்பிக்கும்படி ஆண்டவர் வச்சிருப்பாரு. ಆ ಶೋಧನೆಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. முறுப்புறுப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருப்பாரு. ಆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ದೇವರು ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಮಾರ್ಗಗಳನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. விக்கிரகத்தை ஏதோ மைண்ட்ல வச்சிருப்பான், அந்த மைண்ட்ல இருக்கிற விக்கிரகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருப்பாரு. ಯಾವುದೋ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಗಗಳನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ಕೊನೆಗೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? 13வது வசனம் கடைசி பாகம். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஓகே. சோ இங்கிலீஷ்ல வந்து இப்போ தமிழ்ல இல்ல அது. so that you may be able to bear it, endure itனா சோதனையை தாங்கிக் கொள்ளும்படி, சோதனையை தாங்கத்தக்கதாக தாங்கத்தக்கதான பலன் ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். ನೀವು ಅದನ್ನ ಸಹಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பாருங்க எவ்வளவு நம்ம ஆண்டவர் வந்து சோதனை வந்தாலும் அது வந்து அதுல வந்து ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶೋಧನೆಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಆತನ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ. சோதனையின் மத்தியிலே ஆண்டவர் தாங்குற அளவுக்கு மேல ஆண்டவர் கொடுக்க மாட்டார் சோதனையை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಶಕ್ತಿಗೂ ಮೀರಿರ್ತಕ್ಕಂಥ ಶೋಧನೆಯನ್ನು ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அடுத்தது அதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. ಅದರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. அடுத்தது சோதனையை தாங்கும்படிக்கு ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்திலே பலத்தை கொடுக்கிறார். ಅದನ್ನ ಶೋಧನೆಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಲವನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. இன்னைக்கு எந்த கிறிஸ்தவனை போய் கேளுங்க நீங்க, ಇವತ್ತಿಗೆ ಯಾವುದೇ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಹೋಗಿ ಕೇಳಿದೀನಿ ನೀವು, எப்படி பிரதர் வளர்ந்தீங்க எவ்வளவு அப்படின்னு கேளுங்க. ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೇಗೆ ನೀವು ಬೆಳೆದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ, பிரதர் சோதனையை தாங்கி
நடக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. ಶೋಧನೆಗಳನ್ನ ಸಹಿಸಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமா, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் சில காரியத்துல. ಹೌದು, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾನು ಸೋತಿದ್ದೇನೆ. ஆனாலும் ஆண்டவர் வந்து என்ன கைவிடல பிரதர். ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ನನ್ನ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. God is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருந்தார். ದೇವರು ನನಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனால தான் பிரதர் இன்னைக்கு நான் நிக்கிறேன். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. அதனால யார் நம்ம சோதனையில போறோமோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சோதனை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சோதனையை ஜெயிக்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து வழி ಆ கொடுத்திருக்கார். ಶೋಧನೆ ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு நம்மள நடத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அவருடைய வார்த்தையே நம்மளுக்கு வந்து கண்ணு முன்னாடி நம்ம கை முன்னாடி கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ದೇವರು ಆತನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மள வந்து பேலன்ஸ்டா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு அருமையான போதனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತವಾದ ಸಮತೋಲನವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அதனால சோதனைகளை சகிக்கிற மனுஷன் என்னது பாக்கியவான். ಶೋಧನೆಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತವನು ಭಾಗ್ಯವಂತನು. சோ அது வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த அந்த பலத்தை கொடுப்பாரு. இப்ப நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு சோதனைகள் சும்மா சாதாரணமா ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. 8ஆம் கிளாஸ் எக்ஸாம் ஒரு சோதனை, 9ஆம் கிளாஸ் எக்ஸாம் ஒரு சோதனை, எல்லா சோதனையும் தாண்டி 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 நம்ம வந்ததுனால நம்ம மேல வர முடிஞ்சுச்சு நம்ம ಲೈಫ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸೋದ್ರೆ 8ನೇ ತರಗತಿ ಒಂದು ಶೋಧನೆ, 9ನೇ ತರಗತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ಎಲ್ಲ ಶೋಧನೆಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಯಿಸ್ತಾ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ஒரு பரீட்சையிலே வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா சில டைம் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் ஆகணும். ಒಂದು ಪರೀಕ್ಷೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉನ್ನತಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟೇ ಆಗ್ಬೇಕು. சோ தேவன் அப்படி நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. 10வது அதிகாரம் 14ல இருந்து 34 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் பகுதியில ஃபர்ஸ்ட் போதனையில நம்ம பார்த்துட்டோம். 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ರಿಂದ 33ನೇ ವಚನದವರೆಗೂ ಮೊದಲ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னும் சில காரியங்கள் தலை முக்காடு போடுறது பத்தி, ஆண்டவருடைய ராப்போசனத்தை பத்தி எடுக்கலாம்னு பார்த்தேன். அது இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும், நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. ಇನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತಲೆಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ರ ಕುರಿತಾಗಿ ಅದಿನ್ನೊಂದು 15 ನಿಮಿಷವಾಗ್ತದೆ. சோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து 11வது அதிகாரம் ஆவிக்குரிய வரங்கள், 12வது அதிகாரம், அப்புறம் 13வது அதிகாரம், 14வது அதிகாரத்தை நம்ம அடுத்த வாட்டி நம்ம பார்ப்போம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಫಲಗಳ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ಪ್ರೀತಿಯ ಶ್ರೇಷ್ಠತೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮುಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ அடுத்த வாட்டி ಗಮನಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಮುಂದಿನ ಭಾಗ ಬಹಳ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಗಿರ್ತದೆ. ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಫಲಗಳ ಕುರಿತಾಗಿ, பல இல்ல பிரதர், வரಗಳು. ವರಗಳು, ಸಾರಿ, ಆತ್ಮಿಕ ವರಗಳ ಕುರಿತಾಗಿ, சோ அதை நம்ம வந்து பார்க்க போறோம். ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ.